கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிற பற்றி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்க. கேள்விப்படலை அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி தான் ஃபுல்லாக பேச போகிறோம். அதாவது கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னா என்ன, அதோட சேலரி எவ்வளோ, அதை நம்ம எங்கேருந்துலாம் கற்றுக்கலாம், ஸோ அது ஃப்யூச்சரில் ஸ்கோப் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அப்படியே நமக்கு கிராஃபிக் டிசைனராக வேலை கிடைச்சிட்டாலும் இந்தியாவில் அதுக்கான சேலரி என்ன, ஃபாரினில் அதுக்கான சேலரி என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாகவும் ரொம்ப கிராஃபிக் டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ், அதாவது டெக்னாலஜி ரிலேட்டட் ஜாப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இந்த மாதிரி மணி மேக்கிங், டெக் நியூஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கனாலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்கும்போது, நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி ஒரு சில எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு லோகோவாகட்டும், ஒரு வெப்சைட் ஆகட்டும், அல்லது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு ஃபேஸ்புக் தம்ப்நெயில் ஆகட்டும், யூடியூப் தம்ப்நெயில் ஆகட்டும், ஃபேஸ்புக் கவர் ஆர்ட் ஆகட்டும், இது மாதிரி எதுவாக இருந்தாலும் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு பேர் தான் கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மட்டும்தான், லோகோ மட்டும்தான், யூடியூப் தம்ப்நெயில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கிடையாது. ஒரு யூடியூப் தம்ப்நெயிலிருந்து ஒரு இபுக்கோட கவர்லேருந்து எல்லாமே நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க எல்லாருமே அந்த வெப்சைட் ஆகட்டும், வெப்சைட்டை டிசைன் பண்ணுறவங்கட்டும் எல்லாத்துக்கும் பெருமை நம்ம என்ன சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா ஒரு கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு ஜாப்லேயும் எந்த ஒரு கம்பெனிலையும் கிராஃபிக் டிசைனரோட ஒரு ரோல் ரொம்ப பெரிய ரோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க வெப்சைட், அந்த வெப்சைட் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னா அதுக்கான முக்கிய காரணம் இந்த கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த கிராஃபிக் டிசைனர் செஞ்சு கொடுக்குற அந்த கிராஃபிக்ஸை வச்சு தான் UI/UX டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வீடியோ கூட ஆல்ரெடி அடுத்தது போடலாம். ஸோ ஆல்ரெடி போட்டிருப்போம், இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நம்ம அடுத்தது வீடியோ போடலாம். ஸோ UI/UX டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அதை அவங்க வந்து கோடிங்கில் எழுதுவாங்க, ஓகேவா. ஸோ அதாவது இப்போ கிராஃபிக் டிசைனர் வந்து அவருக்கு பெருசாக கோடிங் நாலேஜ் எதுவும் இருக்காது, கோடிங் நாலேஜ் தேவையும் இல்லை. கற்றுக்கிட்டால் ரொம்ப சந்தோஷம். இப்போ அவரே டிசைன் பண்ணி அவரே கோடையும் எழுதிடலாம். அப்படி இல்லாமல் நார்மலாக ஒரு கிராஃபிக் டிசைனர் அப்படின்னா அவருக்கு பெருசாக க்ரியேட்டிவிட்டி இருக்கும், பட் பெருசாக கோடிங் நாலேஜ் இருக்காது. அவர் டிசைன் மட்டும் பண்ணிடுவார். அதாவது சில வெப்சைட்ஸ் இருக்குது, ஸோ அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி கோடிங்லாம் பண்ணிடுவார். ஸோ அந்த கோடிங்கை வச்சு UI/UX டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு வெப்சைட்டை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த வெப்சைட்டோட ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஃப்ரண்ட் எண்டை பற்றி அவங்க பில்டு பண்ணுவாங்க, ஓகேவா. அதாவது நீங்கள் பார்க்குற அந்த அழகான தோற்றத்தை, ஒரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த அழகான வியூவை அந்த UI/UX டெவலப்பர்ஸ் பில்டு பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் ஒரு வெப்சைட் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகுது. நான் சொல்கிறது பெரிய லெவலில் இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் எல்லாமே சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ கிட்டத்தட்ட அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய வெப்சைட்லாம் இந்த மாதிரி தான் பில்டு பண்ணியிருப்பாங்க. சாதாரணமாக நம்மளை மாதிரி ஒரு சின்ன பிஸ்னஸ்க்காக பில்டு பண்ணுறவங்க ஈஸியாக பில்டு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு WordPressோ இல்லை எனி அதர் பிளாட்ஃபார்மும் அது கிராஃபிக் டிசைனர்ஸ் வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது தெரில எனக்கு கரெக்டாக. பட் UI/UX டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களே மேக்ஸிமம் பேக் ஹேண்டாகவும் ஒர்க் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹேண்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஐடியில் 2 டேர்ம் இருக்குது. கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கேள்விப்படலை அப்படின்னா நம்ம அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம், செக் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு அதை பார்க்க முடியல, வேறு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கேட்கலாம், கீழே கமெண்ட்டில் கேட்கலாம். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ போடுவோம். ஸோ இப்படி தான் ஒரு கிராஃபிக் டிசைனர் ஒர்க் பண்ணுறாரு, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லேயும் ஃப்யூச்சர்லேயும் கிராஃபிக் டிசைனிங் ஒர்த்தா, ஸ்கோப் இருக்குமா, நான் அதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்னால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற தாட்டும் உங்களுக்கு வரும், ஓகேவா. ஸோ ஒன்று முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா கிராஃபிக் டிசைனிங்க்கு எப்போவுமே ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஆடு போடுறீங்க அப்படின்னா அந்த ஆடு வந்து ஒரு அட்ராக்டிவான ஆடாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தங்க அதை கிளிக் பண்ணுவாங்க. சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த விளம்பரம் வந்து அடுத்தவங்களை கவர்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தங்க அதை கிளிக் பண்ணி வாங்குறதாகட்டும் படிக்கிறதாகட்டும் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேலையை செய்ய வைக்கிறது யார் அப்படின்னா ஒரு கிராஃபிக் டிசைனர். ஸோ ஒரு கிராஃபிக் டிசைனர்னால மட்டும்தான் இப்படிலாம் போட்டிருந்தால் அட்ராக்டிவாக இருக்கும், இதை இந்த இடத்துல சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு நியூஸ் பேப்பரில் எடிட்டர் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி எந்த ஒரு கம்பெனிக்கும் கிராஃபிக் டிசைனர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க என்னதான் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பொருளை கொடுத்தாலும், என்னதான் மார்க்கெட்டிங்கில் அவங்க எக்ஸ்பெக்டாக இருந்தாலும், பட் அந்த விளம்பரத்தை கொண்டு போய் சேர்க்கறது யார் அப்படின்னா ஒரு கிராஃபிக் டிசைனர் தான். ஸோ அந்த கிராஃபிக் டிசைனரோட ரோல் மிகப்பெரிய ரோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஸோ அதனால் இப்போவுமே இல்லை ஃப்யூச்சர்லேயுமே அதுக்கான ஒர்த் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்னும் கம்பெனிஸ் வளர ஃப்யூச்சரில் இதுக்கான வேல்யூவும் அதிகமாகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இன்னொரு தாட் வரும். ஸோ சேலரி எங்கேருந்து சேலரி எனக்கு எவ்வளோ கிடைக்கும், அதாவது இந்தியாவில் எவ்வளோ கிடைக்கும், ஃபாரினில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தாட் வரும். இந்தியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் ஒரு நார்மல் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, ஒரு இன்டர்மீடியட் லெவலாக இருந்தாலும் சரி, உங்களால் 3 lakhs அதாவது 3 lakhs வரைக்கும் ஆனமில் வாங்கிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்தியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுவே ஃபாரின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களால் ஒரு 4 to 5 lakhs வந்து வாங்கிக்க முடியும். ஓகேவா? அதாவது கன்வெர்ட்டிங் டு USD to INR அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களால் ஒரு 4 to 5 lakhs ஒரு பிகினராக ஒரு இன்டர்மீடியட் லெவலாக அவங்களால கற்றுக்க முடியும். அதாவது இப்போ பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் ஸ்கில் வந்துருச்சு, நான் க்ரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது உங்களால் இந்தியாவிலேயே 5 to 7 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் பெர் ஆனம். ஓகேவா? ஸோ அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபாரின் கம்பெனி நல்ல கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கூகுள் மாதிரியான கம்பெனிலாம், கூகுளெல்லாம் UI UX டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 lakhs வரைக்கும் இயர்லி ஏர்ன் பண்ணலாம். ஸோ மந்த்லியே 10 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் ஸ்கில் இருக்கிறவங்க. ஓகேவா? ஸோ சேலரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்லு, லொக்கேஷன், கம்பெனி, இண்டஸ்ட்ரி அதெல்லாம் பொறுத்து மாறும். ஸோ நீங்கள் அதெல்லாமே சூஸ் பண்ணி கரெக்டாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ நான் இப்போ கிராஃபிக் டிசைனிங் கற்றுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். என்னால் யூடியூப் வீடியோலாம் பார்த்து கற்றுக்க முடியாது. நானாக ஓனாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு ரெண்டு டூல்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு கேன்வா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் ஒரு டூல் இருக்குது. நீங்கள் அது ஆன்லைன்லையும் யூஸ் பண்ணலாம், உங்களுடைய மொபைல் ஆப்லேயும் யூஸ் பண்ணலாம், மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம், பிசிலையும் விண்டோஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது ஒரு சூப்பரான டூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்கச்சக்கமான கிராஃபிக் டிசைனர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இடம். அதில் பார்க்கும்போது உங்களுக்கு நிறையவே கற்றுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ என்னதான் அதில் கற்றுக்கிட்டாலும் அதை மட்டுமே வச்சு நம்மளால் பழக முடியாது. ஒரு ஃபோட்டோஷாப் டூல் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த ஃபோட்டோஷாப் டூல்லையும் நீங்கள் அடோபில் ஆகட்டும், அது ஃபோட்டோஃபியோ ஆகட்டும், ஃபோட்டோஃபியோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்லைன் வெப்சைட். ஸோ அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். அதில் இருந்து எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பழகிக்கலாம். ஸோ எனக்கு இப்போ தான் நான் கொஞ்சம் கற்றுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். எங்கேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்களும் இந்த 2 டூல்ஸை யூஸ் பண்ணலாம். பட் அது கூடயே யூடியூப் ஆகட்டும், உடமி ஆகட்டும், அல்லது ஸ்கில் ஷேர் அல்லது லேர்ன்மார்க் இந்த மாதிரி ஒரு சில லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரெஃபர் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் அதிலேருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு அப்படியே பழகிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் கண்டிப்பாக மணி மேக் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற டவுட்டே இல்லை. அதாவது இந்த ஸ்கில்ல இப்போ க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. பட் அது வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய வேதனையான விஷயம். பட் எல்லாருமே இப்போ கோடிங் அப்படின்னு சொல்லி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கோடிங் பழகினாலும் க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு பெரிய லெவல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது. ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நிறையவே ஏர்ன் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு ஆப் டெவலப்பராலையும் வெப் டெவலப்பராலையும் எவ்வளோ மணி மேக் பண்ணிக்க முடியுதோ அதில் 90% வரைக்கும் உங்களால் மணி மேக் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற டவுட் இல்லை. அவங்கள கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் தலைவலி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமர் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கோட் எழுதுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எரராவது வரும். அந்த எரரை கண்டுபிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை முடிச்சுட்டே போயிடலாம். ஸோ அதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.